அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் சிவபெருமானுக்குரிய நமச்சிவாயா என கூறப்படும் மந்திரத்தின் மகிமைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் தினசரி காலையில் எழுந்ததில் இருந்து இரவு உறங்கும் வரைக்கும் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் நமச்சிவாயா என சொல்லிக்கொண்டே இருப்போம். எப்படி அந்த நமச்சிவாயா என்று கூறப்படும் அந்த மந்திரத்தில் நாம் சொல்லும் போதே நம் மனதில் உள்ள அனைத்து சங்கடங்களும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை இந்த மந்திரத்தில் பிறக்கின்றது. இந்த வலிமையான மந்திரத்தை நாம் வெறும் வாயால் சொல்வது மட்டுமல்லாமல் உலகத்தில் மிகவும் அமைதியான இடம் என்றால் அது நம்முடைய மனது மட்டுமே. இந்த மனதில் வாயிலாக நாம் பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களுக்குரிய இந்த ஓம் நமச்சிவாய என கூறப்படும் இந்த மந்திரமே உலகை நாம் வெல்லக்கூடிய, மேலும் அனைத்து உயிர்களின் நேசிக்கக்கூடிய தத்துவமாகும். ஓம் நமச்சிவாயா இந்த மந்திரத்தில் முதலில் கூறப்படும் ஓம் என்பது ஒரு உயிரை அழிப்பது, ஒரு உயிரை பாதுகாப்பது, ஒரு உயிரை படைப்பது போன்ற அனைத்து பணிகளையும் 3 பணிகளையும் செய்யக்கூடிய பாரம்பொருள் சிவபெருமான் அவர்கள், பாரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள், பாரம்பொருள் பிரம்மதேவா அவர்கள் 3 மும்மூர்த்திகளையும் குறிக்கக்கூடிய ஒரு மந்திரமே ஓம் எனப்படும் மந்திரமாகும். அடுத்ததாக நாம் கூறப்படும் சிவாய நம இந்த மந்திரத்தின் மகிமைகள். முதல் வார்த்தையானது சி என்பது பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும். அடுத்ததாக நாம் என கூறப்படும் வார்த்தை வா என்று அழைக்கப்படக்கூடிய வா, அந்த வார்த்தை பாரம்பொருள் அம்பாளை குறிக்கிறது, அந்த வார்த்தையாகும். அடுத்ததாக அதில் கூறப்பட்டுள்ள யா என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும், அதாவது ஒட்டுமொத்த சீவராஜிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையாகும். அடுத்ததாக கூறப்படும் நம என்று அழைக்கப்படும் வார்த்தையானது அனைத்து உயிர்களில் அடங்கியுள்ள ஜீவன்களில் உள்ள ஆணவம், கருவம், மாயை போன்ற அனைத்து தீய அகந்தைகளை குறிக்கும் ஒரு வார்த்தையாகும். அது காட்டும் வார்த்தையே இந்த பொருளாகும். இவ்வாறு தான் ஓம் நமச்சிவாய என கூறப்படும் மந்திரத்தின் இவ்வளவு பொருள் அடக்கம் அமைந்துள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சிவாய நம என்ற மந்திரத்தின் மகிமைகளில் நாம் நமச்சிவாயா என்று நாம் தினசரி கூறப்படும் போது நம்முடைய 18 சுரமும் தீரும் வகையில் இந்த மந்திரத்தின் அமைந்துள்ளது. ஓம் நமச்சிவாயா என்று நாம் அழைக்கும் போது மரண படுக்கையில் இருந்தாலும் நம்மை அழைத்து செல்ல பாரம்பொருள் யமதர்மன் அவர்கள் பாச கயிற்றால் நம் உயிரை பிடித்து கொள்ள வந்து கொண்டிருப்பாலும் இந்த வேளையிலும் அவரை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு என்றால் நாம் உச்சரிக்கும் இந்த ஓம் நமச்சிவாயா என்று அழைக்கப்படும் ஒரு அற்புத மந்திர வார்த்தையாகும். இதனை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக யமதர்மன் அவர்கள் நிச்சயமாக வெல்லலாம். ஓம் நமச்சிவாயா என்று நாம் தினசரி சொல்லி வரும்போது நம் தலையில் ஏற்படக்கூடிய தலை சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீர்ப்பதற்கான மருந்தாகும் இந்த மந்திர வார்த்தையானது இருக்கிறது. சிவாய நமக என்று நாம் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் உச்சரித்து வரும்போது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத திருமண தம்பதிகளுக்கு குழந்தை வரம் குடிக்கக்கூடிய ஆற்றலும் உடம்பில் கூறும் நிலை ஏற்படும் என்று இந்த மந்திர வார்த்தைக்கு நமக்கு எடுத்துரைக்கிறது. சிவாய நமக என நாம் தொடர்ச்சியாக உச்சரித்து கொண்டும் சொல்லிக்கொண்டு வரும்போது நாம் உடம்பில் பல்வேறு நோய்கள் ஏற்பட்டாலும் அது விரைவில் தீர்வதற்கான ஒரு மந்திர வார்த்தையாகும். இந்த பாரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய ஓம் நமச்சிவாய என்ற இந்த திருமந்திரம் பயன்படுத்தப்படுகிறது அனைத்து மக்களாலும். அடுத்ததாக ஓங்கிரியும் ஓம் நமச்சிவாய என்று நாம் தினசரி கூறி வரும்போது நம் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறி நாம் மோட்சம் அடைவதற்கான ஒரு நல்ல நிலை கிடைப்பதற்கான பாக்கியத்தையும் நம் பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் நமக்கு இந்த கட்டாயம் வழங்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையாக இருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீயும் ஓம் நமக என இந்த மந்திரத்தின் வார்த்தை நாம் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே வரும்போது திருடர்கள் அல்லது கள்ளத்தனம் செய்யும் நபர்கள் யாரும் நம்மை பெரும் தொந்தரவு ஏற்படுத்த மாட்டார்கள் என்று, அவர்களால் எந்த ஒரு பிரச்சனையும் நாம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பதற்கான ஒரு திருவாய்ப்பையும் இந்த மந்திரமானது நமக்கு உபயோகிக்கப்படுகிறது என்பதை இதன் பொருளாகும்.
அடுத்ததாக சவ்வும் நமச்சிவாயா என்று நாம் தொடர்ச்சியாக கூறி வரும்போது ஒரு அரசர் எப்படி செல்வ செழிப்புடன் வாழ்கிறார்களோ அதுபோல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செல்வ வளம் நிரம்பிய ஒரு அற்புதமான வாழ்க்கையாக மாறுவதற்கான வாய்ப்புகளாக இந்த திருவார்த்தை அமையும். இவ்வாறு நாங்கள் கூறியுள்ள அனைத்து திருமந்திர வார்த்தையும் 108 முறை அல்லது 1008 முறை தொடர்ந்து உங்களால் எந்த அளவு சொல்ல முடிகிறதோ அந்த அளவு பாரம்பரிய சிவபெருமான் அவர்களை மனதார தொடர்ந்து வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பயணம் ஒரு வெற்றி பயணமாக மாறுவதற்கான அமைப்பு இருக்கின்றது. வாய்ப்புகளை பாரம்பரிய சிவபெருமான் அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு பெற்று தருவார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.